கோவை மாவட்டம் ஆலாந்துறைக்கு அருகில் உள்ள இக்கரை போலுவாம்பட்டி என்ற கிராமத்தில் அமெரிக்க கவுண்டர் என்ற நிலச்சுவாந்தார் ஆதிவாசி மக்களுக்காக வழங்கிய 44 ஏக்கர் நிலத்தை ஜக்கி வாசுதேவ் ஈசா யோகா மையம் என்ற பெயரில் ஆக்கிரமித்து அந்த ஆதிவாசி மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்த இடத்தில் தற்போது மின்மயானம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டு சுற்றுவட்டார மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அந்த மின்மயானத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார். அந்த மின்மயானம் அங்கே வரக்கூடிய கழிவுகள், அதில் வரக்கூடிய மாசு அனைத்தும் பக்கத்தில் அது இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளை பாதிக்கும், நிலங்களை பாதிக்கும். இந்த 44 ஏக்கர் ஆக்கிரமித்துள்ள இடத்திலேயே ஒரு பெரிய குளத்தை வெட்டி நீரை நிரப்பி இருக்கின்றார், குளத்தை வைத்திருக்கின்றார். இது எல்லாமே இந்த 44 ஏக்கர் நிலமும் ஆதிவாசி மக்கள் தங்களுக்கு உட்பட்டது என்று ஆர்டிஓ மாவட்ட நிர்வாக அதிகாரி இடத்திலே புகார் செய்து விசாரணையில் உள்ளது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி வழக்கு உள்ள இடத்தில் இவர் தற்போது மின்மயானத்தை அமைத்து குளத்தை அமைத்து அந்த 44 ஏக்கரை தாண்டி இருக்கக்கூடிய விவசாயிகள் பூர்வீகமாக அங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற விவசாய நிலங்களுக்கு நடைபாதையாக வண்டிப்பாதையாக இருந்த இடத்தையும் ஆக்கிரமித்து அந்த விவசாய நிலங்களுக்கும் செல்ல முடியாமல் தடுத்து இப்போது அந்த மின்மயானத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார். இந்த பகுதியில் ஏற்கனவே மின்மயானங்கள் போதுமான அளவுக்கு இருக்கின்றது. அந்த மின்மயானங்கள் யாரும் மீண்டும் வேண்டும், இந்த பகுதியில் வேண்டும் என்று பொதுமக்கள் யாருமே கோரிக்கை வைக்காத நிலையிலே ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இடத்தை சார்ந்து இந்த ஆதிவாசி மக்களுடைய நிலத்தையும் பயன்படுத்தி மின்மயானத்தை அமைப்பது என்பது வருங்காலத்திலே அவருடைய நோக்கம் இந்துக்கள் என்று நம்பக்கூடிய மக்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் சாகும்போது காசிக்கும் இமயமலைக்கும் கங்கைக்கும் போய் அங்கே சாக வேண்டும், தன்னுடைய உடல்களும் ஆஸ்தியும் கங்கையில் கரைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் நிறைய பேர் உண்டு. இப்போது வடநாட்டில் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதை அங்கேதான் அகோரிகள் என்ற சாமியார்கள் நிர்வாணமாக அலைவதும் அந்த செத்த பிணங்களையே சாப்பிடுவது என்றதெல்லாம் அந்த வடநாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல ஒரு சிவமயமான ஒரு கைலாயத்தை இங்கே அமைக்கின்றேன் என்று இந்த மக்களை பக்தியும் இந்து மதத்தில் நம்பிக்கையும் உள்ளவர்களை ஏமாற்றி கங்கைக்கோ காசிக்கோ செல்லாமல் இங்கே ஈசா மையத்துக்கு வந்தால் இறுதி காலத்திலேயே
இங்கேயே நீங்கள் இறந்த பின்னால் அதாவது காசியிலும் கங்கையிலும் என்ன சடங்குகள் செய்யப்படுமோ அது இங்கே நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு நபருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் என்று பேக்கேஜ் சிஸ்டத்திலே வயதானவர்களை தங்க வைத்து இதை மக்களிடத்திலே பக்தி என்ற பெயரிலே கொள்ளையடிப்பதற்கு ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து ஜக்கி வாசுதேவ் இப்போது இந்த மின்மயானத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார். இது அமைந்தால் கோவை மாவட்டமே எப்படி கங்கை கரையிலே அகோரிகளும் நிர்வாண சாமியார்களும் நிறைந்து காணப்படுகின்றார்களோ அதுபோல் இந்த பகுதியில் எல்லாம் நிர்வாண சாமியார்கள் வருங்காலத்திலே அலையத் தொடங்குவார்கள். அகோரிகள் கொடூரமாக பிணங்களை திங்கக்கூடிய அகோரிகள் இங்கே வருவார்கள். இதெல்லாம் ஒரு சுற்றுச்சூழலை இந்த பகுதியினுடைய மாசுபடுத்துவதோடு மட்டுமல்ல, விவசாய நிலங்களை அழிப்பது மட்டுமல்ல, மக்களை சுரண்டுகின்ற திட்டத்தோடு ஜக்கி வாசுதேவ் இந்த திட்டத்தை வகுத்திருக்கின்றார். இது இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இது உண்மை அறிய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது, அரசுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. அரசுக்கு துணை புரிகின்ற வகையில் பொது அமைப்புகளாக இருக்கக்கூடிய நாங்கள் 10 அமைப்புகளை சார்ந்தவர்கள் அனைவரும், முற்போக்கு அமைப்புகள் தோழர்கள் அனைவரும் இன்றைக்கு அதனுடைய மின்மயானம் எங்கே அமைகின்றது, அது ஆதிவாசி மக்கள் நிலங்களில் அமைக்கப்படுகின்றதா, அதனுடைய கழிவுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு, விவசாய கிணறுகளுக்கு செல்லுகின்றதா என்பதை ஆய்வு பண்ணுவதற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தோம். வந்த இடத்துல ஜக்கி வாசுதேவ் குண்டர்களையும் ரவுடிகளையும் வைத்து கொண்டு எங்களை தடுத்து இந்த பகுதிக்குள் வரக்கூடாது, அந்த ஆதிவாசி மக்களுடைய 44 ஏக்கரா நிலத்திலே வழிப்பாதையாக இருந்த, பொது வழியாக இருந்த அந்த இடத்தையும் நோ பார்க்கிங் என்று விளம்பர பலகையை வைத்து தடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த குண்டர்களை வைத்து எங்களை தாக்க முற்பட்டு அங்கே செல்ல விடாமல் தடுத்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் சென்ற வாகனங்களை நொறுக்கி இருக்கின்றார்கள். இதை நாங்கள் காவல்துறையில் புகார் செய்திருக்கின்றோம். உயர்நீதிமன்றத்திலும் இதை புகாராக கொண்டு செல்வோம். ஆனால் இங்கே தடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களா இல்லை குண்டர்கள் ஏவி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வந்த அந்த பொதுமக்கள் யாரும் வந்ததாக தெரியவில்லை. அங்கே வந்தவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இன்றுதான் வந்திருக்கின்றார். காவல்துறையில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கோம். பதிவிட்டு இது மாதிரி நாங்கள் இந்த ஆதிவாசி மக்களுடைய நிலம் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்றது. மாவட்ட நிர்வாகத்தின் அதிகாரி இடத்துல விசாரணை இருக்கின்றது. அதை ஆக்கிரமித்து மின்மயானம் ஜக்கி வாசுதேவ் கட்டி கொண்டிருக்கின்றார். அது கட்டுகின்ற மின்மயானம் அந்த நீர்நிலைகளை பாதிக்கும், விவசாய நிலங்களை பாதிக்கும் என்பதை ஆய்வு செய்வதற்காக வந்தோம். ஆனால் ஆய்வு செய்ய விடாமல் அவர் ஜக்கி வாசுதேவுடைய ஆட்கள் எங்களை தடுத்தார்கள், எங்களை தாக்கினார்கள் என்று புகார் செய்தார். ஆதிவாசி மக்கள் இருக்காங்களா? நிச்சயமா இருக்காங்க. ஆதிவாசி மக்கள் நாங்கள் இருக்காங்க. அவங்க தான் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்தது அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவங்க வந்திருப்பாங்க. அந்த மின்மயான கட்டுறதுக்கு அரசுகிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. அரசுகிட்ட அனுமதி வாங்கலை. பஞ்சாயத்து சரியாக விசாரிக்காமல் அதை அனுமதிச்சிருக்கா சொல்கிறாங்க. பஞ்சாயத்து அனுமதி மட்டும் பத்தாது, சுற்றுச்சூழல் அமைப்புடைய அனுமதி வேண்டும். அதைத்தான் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற தருவாயில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் சார்பில் ஏதாச்சும் தணிக்கை குழு ஏதாச்சும் அமைச்சிருக்காங்களா? தணிக்கை குழு அமைக்கலை. சுற்றுச்சூழல் அரசினுடைய சுற்றுச்சூழல் துறை இதை முழுமையாக அறிக்கை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மாசு கட்டுப்பாடு வாரியத்தை இன்னும் நாங்கள் அணுகலை. நாளை இதெல்லாம் போய் நேரில் அணுகுவோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஈசாவுக்கு எதிராக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? அது எளிமையாக ஏன்னா ஒரு செல்வாக்கு மிக்க மத்திய அரசில் ஒரு அதிகாரங்கள் மிக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஜனாதிபதி, கவர்னரு இவர்களெல்லாம் அழைச்சி உள்ளூர் போலீஸை பயமுறுத்தி வச்சுருக்காங்க, உள்ளூர் நிர்வாகத்தை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் என் பாக்கெட்டில் இருக்காங்கன்னு சொல்லி பயமுறுத்தும் போது
எங்களுக்கு நியாயம் கிடைப்பது தாமதமாகுது. ஆனால் கிடைக்கும். உனக்கு என்ன இன்னைக்கு இவங்க கூப்பிட்டு சொல்றப்ப வரமாட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அப்புறம் அவனை அந்த ஆளுக்கு இங்க தோட்டம் எங்க இருக்குது, அந்த தோட்டத்துக்கார வரதுக்கு நாங்க வழி விடுறோம். அவனுக்கு எங்க வழி தோட்டம் இல்ல என்ன எத்தனை வாட்டிங்க ஒரு சிஎஸ்ஆர் போடல, நீங்க சிஎஸ்ஆர் போட்டீங்களா? ஒரு மாசமா இது பண்ணிட்டு இருக்கிறோம். சிஎஸ்பி வந்து இந்த மக்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க, என்ன பண்ணீங்க? ஒரு சிஎஸ்ஆர் போட்டீங்களா நீங்க? எந்த ஊரு? இந்த ஊர்ல எவன் இருக்கிற சொல்லுங்க. இந்த ஊர்ல எல்லாம் பண்ணலாம். ஒரு பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் இருக்கு கலைச்சு அனுப்பிச்சுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு வரீங்க. நீங்க இடம் இருக்குதாம உள்ள போறாங்க, எங்க உள்ள இடம் இருக்குது? எத்தனை கம்ப்ளைண்ட், எத்தனை இது, எதுக்காவது ஒண்ணுக்கு சிஎஸ்ஆர் போட்டுக்கிறோமா? மானங்கட்ட நாய்க உள்ளூருக்கு ஒரு சுடுகாடு வேணும்னா அதை விடுறாங்களாங்க சார். சுடுகாடு தானுங்க சார் நாங்க கேட்கிற உள்ளூர்காரரு. வேற எதுவும் கேட்கல, இல்லைங்க 50 கோடி கேட்கல, சுடுகாடு மட்டும் தான் நாங்க கேட்கறோம். நாங்க 50 கோடி கேட்கலீங்களா அவராட்டா? சுடுகாடு தான் எங்களுக்கு வேணும்னு கேட்கறோம். உள்ளூர்காரர் வந்து மழை பெய்ஞ்சாவோ பஞ்சாயத்துல இருந்து கேட்டு கொடுத்துருக்கோம். எல்லா பர்மிஷனும் வாங்கி இருக்கிறோம். எல்லா பர்மிஷனும் வாங்கி இருக்கிறோம். பஞ்சாயத்து பர்மிஷன், கலெக்டர் பர்மிஷன், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பர்மிஷன் எல்லாம் வாங்கி முறையா தான் கட்டி இருக்கிறோம். பக்கத்து இடத்துக்காரனுக்கு இடத்துக்கு கூட விலை வேணும், அது வேணும், ஊர்ல உட்காந்து எல்லாம் சரி ஏமாற்றி யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல சொல்லுங்க. 12 கிலோமீட்டருக்கு தெரியும் 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா காசு கேட்டது ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். ஏன் சார் உள்ளூர்ல எத்தனையோ பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு பேச வேண்டியதானே சார்? ஏன் சார் இப்படி அராஜகம் பண்றாங்க? கூப்பிட்டு வந்து வரணும் சார். அங்க நின்று
அண்ணா அந்த வேன் பாருங்க அங்க இருந்து மறுபடியும் தாட்டி நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அளவுக்கு தான் மரியாதை போனாங்களா போச்சு வந்து உங்களுக்கு எனக்கு கிடையாது பிரச்சனைக்கு நாங்க யாரும் தப்புன்னு நாங்க சொல்லல, எங்களை விடுங்க. வெளியூர்ல இருந்து வந்து தைரியமா இங்க வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம், ஆதிவாசிக்கு சொந்தங்கிறாங்க. அவங்கதான், நாங்க ஆதிவாசி இடத்த அவங்கதான் வச்சிருக்காங்க, மத்தவங்க யாரும் வச்சிருக்கீங்க, சம்மந்தப்பட்ட நபர்களே வச்சிருக்காங்க. சும்மா தவறான ஒரு பேச்சை எப்பவுமே மீடியால கொண்டு வரக்கூடாது. சார் அன்னைக்கு எம்டில மினிட் வாங்கினாங்க, நான் கொண்டு போய் தகவல் கொடுத்து இன்ஸ்பெக்டர் கொடுத்தேன். சரிமா இந்த ஒரு தடவை விடுனாரு, விட்டுட்டேங்க. திருப்பி அவர் இப்ப என்ன கேக்குறாரு, வெளியூர்ல இருந்து வந்து நீ யாரு, நீ தான் ஆதிவாசி ஏமாத்துறீன்னு யாரோ ஒருத்தர் சொல்ல சொல்லி. இது வரைக்கும் ஒரு இடத்துல நீங்க போலீஸ் பேச்ச நாங்க மீறி இருக்கோமான்னு கேளுங்க. இருந்தவங்க எல்லாம் கலைச்சு அனுப்பிச்சு விட்டோம்னா மீறா போட்டு பேசுங்க, நீங்க பேசி முடிங்க, பேசி பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல ஜி, இப்ப சொன்னதுக்கு எல்லா ஊர்க்காரங்களும் திரும்பி போனாங்கல்ல, 300-500 பேர் இருந்தவங்க எல்லாத்தையும் திரும்பி போனாங்கல்ல. போலீஸ் தானே சொன்னாங்க அவங்க வரமாட்டாங்கன்னு. இல்ல சார், இன்ஸ்பெக்டர் சொன்னாரு நியாயமா பேசலான்னு. நாங்க எதனா பேசணுமா? இறங்கணும்னு நீ யாருன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றோம்? எங்க இடத்துல இவங்க வெளியூர்ல இருந்து வந்து இறங்கிட்டு நீ யாரு இதுல எடுத்து இதுல எங்க தோட்டம் இருக்குன்னு எங்க சார் தோட்டம்? நான் இவங்க யாரையும் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு ஆதாயம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு இங்க மக்களை ஏன் சார் துன்புறுத்துறாங்க? மக்கள் வந்து ஒரு சவத்தை புதைக்கிறதுக்கு ஒரு கிரிமிட்டேரியம் கேட்கறாங்க. இதே காமராஜ் முந்தானேத்து வந்து 4 மணி நேரம் பொண்ணும் கூட உள்ள உட்காந்து கோயில வந்து சாப்பிட்டு தான் போனாரு. அங்க வந்து பொண்ணும் கூட இருக்கிறாரு, வெளியே வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. 9ஆம் தேதி வந்தாரா வரலான்னு கேளுங்க. 5 மணி நேரம் ஆசிரமம் 100 தடவை போய் என் பேர்ல 4 மணி நேரம் உள்ள வந்து பொண்ணும் கூட இருந்து சாப்பிட்டுட்டு கோயில சாமி கும்பிட்டு போயிருக்காரு. 4 நாள் முன்னாடி மாசத்துக்கு 4 தடவை வந்து பொண்ணை பார்த்துட்டு போறாரு. போலீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த சைடு அந்த அம்மா பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு. 40 லட்சம் ரூபாய் நகையை வந்து அந்த சிவானுக்கு கொடுத்துருக்காங்க. காமராஜ் ஒய்ஃப் பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு. இவர் வீட்டுக்காரர் ஏமாந்துருக்காரு எனக்கு பேசியிருக்காங்க வீடியோ. அந்த அம்மாவோட நகையை மொத்தம் காமராஜ் அந்த சிவாக்கு பையன் கொடுத்து அவன் ஏமாத்திட்டு இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ என்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்ததே இல்லை. நாங்கள் என்னைக்காவது ரோட்டுக்கு வந்திருக்கோமான்னு பாருங்க. நீங்க நாங்களும் கலெக்டருக்கு மனு கொடுக்கறோம், மீடியாவுக்கு சொல்றோம், பொதுமக்கள் நாங்க கேட்கிறோம். இது இவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருந்துன்னா தயவு செஞ்சு கிரிமிட்டேரியத்தை விடுங்கன்னு நாங்களும் பலமுறை போராடணும். ஆட்சித்தலைவர் விட்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் விட்டு என்ன சொன்னாங்க, சுமூகமான ஒரு முடிவு எடுக்கிறேன்னாங்க போன மாசம். இவங்க தான் ஹைகோர்ட் போயிருக்காங்க. ஹைகோர்ட் தீர்ப்பு வர்ற வரைக்கும் இவங்க இருக்க வேண்டியதானா? இவங்க என்ன இடம் பார்க்க வர்றேங்கிறதுங்க? அண்ணாக்கு 10 இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. சிவனி அண்ணனாக்கு சொந்த வீடு இங்க இருக்குங்களா? ஏன் இந்த மீடியா வந்து நல்லது நியாயத்தை போட மாட்டேங்கிறீங்க? எங்க மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க. ஒரு மென்மயானம் வர்றதுக்கு இவ்வளவு அப்செஷன். மாவட்ட ஆட்சியர் அந்த மனு பரிசீலனை பண்ணி அவரும் வந்து வட்டாட்சியை கணிச்சு அது முறையா வந்து பஞ்சாயத்து தலைவர் மனைவி ஃபண்டு இல்லை. அதனால நீங்க ஆமா அவங்க கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுல இவர் வந்து இவர் பக்கத்து தோட்டத்துல சிவஞான அண்ணாக்கு வந்து பக்கத்துல தோட்டம் இருக்குங்கிறதுனால இங்க கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்செஷன் பண்ணியிருந்தாருங்க. அப்புறம் திருப்பி போய் நாங்க முறையா மனு கொடுத்து அவர்கிட்ட கேட்டோன்னு அவர் நான் ஆய்வு பண்ணிட்டு கட்டாயமாக பண்ணி தர்றேன்,
ஆனால் இவர் சிவஞானமும் சுப்பிரமணியம் என்கிறவங்க வந்து 2 பேருமே வந்து அப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சுப்பிரமணியம் தோட்டம் அவர் தோட்டம்ல ஈஷால வித்துட்டு அவரோட இடத்த ஈஸா கொடுத்துருக்காரு, வித்துட்டு போயிட்டாருங்க. அதுல கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்குது, அதுல வந்து வீடு கட்டி இல்ல அது அதனால வீடு கட்டுறாரு, கட்டிட்டு போட்டுங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லணும். உள்ளூர்காரரு சிவஞானம்னா எங்களுடைய நெய்பர் தான், அவரு வேற யாரும் இல்லை. ஆனாலும் இந்த இவங்க எல்லாம் யாரு சார் இங்க இந்த இப்ப வந்தவங்க யாருமே சிவஞானம்னா வரல, ஒண்ணு. ரெண்டாவது சுப்பிரமணியன்னா வரல. இப்ப இவங்க எல்லாம் யாரு சார்? யாரும் தெரியலங்க, எங்கேயோ வந்திருக்காங்க. எங்களுக்கு வாட்ஸ்அப் தகவல் போடுறாங்க, நாங்க வந்து சிவஞானம் இடத்த வந்து நாங்க இங்க சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்குன்னு காமராஜ் அவரு நேடு சங்கம் ஆர்ப்பாட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றதா அவரு சொல்லி வந்திருக்காரு. ஆனா புதிய பர்மிஷன் வாங்கி காவல்துறை பர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. பர்மிஷன் வாங்காம ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல சார். நான் ஆக்சுவலி இவங்க வர்ற தகவல் அவங்க காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க. அப்படியே எல்லாமே தெரிஞ்சுதானே. ஆமா சார். இப்ப இங்க வந்தவங்க எல்லாமே வந்து இவங்க வந்து ஈஷாவை நாங்க வந்து எதிர்க்கும் இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று வாட்ஸ்அப் குழு இது பண்ணி இதில் எல்லாரும் இணைஞ்சிட்டுங்க. இதுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வாகன வசதி எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து ஈசாவை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்க. நாங்கள் உள்ளூர்காரர், எங்களுக்கு வாழ்வாதாரம் அது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 3000 பேருக்கு வாழ்வாதார வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. சொல்ற மாதிரி ஈசா மையத்திலிருந்து உங்களோட விவசாய நிலங்களெல்லாம் அவர்கள் எதுவுமே மீட்ல எதுவுமே ஆக்கிரமிப்பு எதுவுமே இல்ல சார். உங்களுடைய சொத்துக்களை எதுவுமே முடக்கிறதோ இல்ல, உங்களோட வழித்தடங்களை அவங்க வந்து இல்ல சார் இல்ல சார் அதை முன் வச்சு தானே அவரு இல்ல அப்படியெல்லாம் சார் அவரை காமிக்க சொல்லுங்க சார். நான் என்னங்கிறேன்னா இந்த உள்ளூர்காரர் அந்த சுப்பிரமணியம் ஆமா சார் அவரோட இடத்தை அதே மாதிரி தான் பண்ணிருக்காருன்னு அவரு சொல்றாரு. இல்ல சார் அவர் வந்து வித்துட்டு போயிட்டாரு சார். 44 ஏக்கராக்கு இவங்க வந்து கோர்ட்ல போட்டிருக்காங்க, இது வந்து ஆதிவாசிக்கு சொந்தம். அந்த 44 ஏக்கரால தான் சுப்பிரமணிய இடமும் வருதுங்க. இப்ப கோர்ட் தீர்ப்பு வரக்கு முன்னாடி இவரே சார் வந்து வீடு கட்டுறாரு. இப்ப வீடு கட்டுறது புறம்போக்கு வீடு கட்டுறாரு. இல்ல அயன்பட்டா அவருக்கு இருக்குங்க, அவங்க அம்மாட்ட வந்து செட்டில்மெண்ட் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் கூட நிலுவையில ஒரு வழக்காடு மன்றத்தில் வந்து ஒரு நிலுவையில் உள்ள ஒரு மனு வந்து அதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இவரையா சார் வீடு கட்டுறாரு வந்து. அவர் இங்க தங்குறது இங்க இல்ல சார், அவரு நல்லூர் பதியில அவர் வீடு வாங்கி இங்க இடத்த வித்துட்டு அங்க போயிட்டு இடம் வாங்கி அங்க வீடு அங்கதான் இருக்கிறாங்க. இது எங்களுக்கு என்னன்னாங்க சார், நாங்க எல்லாம் பொதுமக்கள், எங்களுக்கு வந்து நாங்க வந்து கிரிமிட்டேரியம் வேணும்னு கேட்டிருக்கோம். ஈசா மையம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது, எந்த பாதிப்பு இல்லை, எந்த பாதிப்பு இல்லை. ஆனா இப்ப இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றது ஈசாவை எதிர்த்து இதெல்லாம் அவங்க ஏதோ உள்நோக்கத்தோட அவங்க என்ன ஆதாயத்துக்காக பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க இங்க இருக்கிறோம் லோக்கல்ல, இந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டு அவங்க எங்கேயோ இருந்து வந்து இங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு சார் நாங்க என்ன கேக்குறோம்னா மாவட்ட ஆட்சியர் யாரும் தெரியாது, அவங்க எதுவுமே தெரியாது. இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மந்த் கூட நான் கேட்டேங்க மாவட்ட ஆட்சியர், உள்ளூர்காரர் எதனா மனு கொடுத்தாங்கன்னா நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க. நான் சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஊர்ல இருந்து வந்து சமூக ஆர்வலர்னு சொல்லி நாங்கெல்லாம் இங்க பிறந்து வளர்ந்து இங்க விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களுங்க. இந்த இடத்த யானை வழித்தடமா அறிவிங்கிறான் ஒருத்தன், அறிவிங்கிறாப்ல. ஏன் சார் யானை வந்து சூலூர் போகுத பாதை யானை வழித்தடமா அறிவிச்சிருவாங்க. ஆறு வந்து இயற்கையா வந்தது, நம்மளுடைய மண் வளம் இதாகணும். ஆற்று நீர் வந்து நம்ம கிணத்துகளுக்கெல்லாம் கிணத்தடி நீர் எல்லாம் வருங்கிறதுக்காகத்தான் இது வந்து காவேரி வரைக்கும் போகுது. இந்த ஆத்த வந்து என்ன பண்ண முடியுங்க? இயற்கையை வந்து என்ன சார் பண்ண முடியும்? அது 2 சைடு மரம் வைக்கிறாங்க, மரம் வச்சு அந்த ஆறு அழியாம இது பண்ணி பாதுகாத்துக்காக பாத்துட்டு இருக்காங்க. சரி எல்லாமே இயற்கை, ஆண்டவன் வர்றதும் இயற்கை, ஆற்றுல தண்ணீர் வர்றதும் இயற்கை. இந்த இயற்கையை வந்து அரசாங்கமே அனுமதிக்கிறாங்க. இவங்க என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்காங்க? எங்களுக்கு ரொம்ப வருத்தம் சார். நீங்க இதே ஏரியா தம்பி நாங்க தோட்டத்தை கொடுத்த ஈசானால எந்த தப்பும் இல்லை. அவங்க நல்லவியா
அவங்க நல்லதான் செய்யறாங்க. என்னமா நம்ம அவனுக்கு அவங்க சொன்னேன் அந்த ஆள் வேண்டாங்கிற சொல்லிட்டு இது வேண்டியது இல்லாத வேலை அந்த ஆளுக்கு. அதனாலதான் கேட்டுப்பாங்க. அவருக்கு சண்டைன்னா அவர் எதுக்கு இங்க வந்து உட்காந்து சாப்பிடுறாரு? இங்க வந்து உறவு முறையில எப்படி அவருக்கு ஆப்போசிட் சார் காமராஜ் சார் எனக்குலாம் தெரியாது சார். காமராஜ் ஆறுங்கதான் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆறு வடவழியில இருக்கு இல்ல சார். அவரு பூர்வீகம் எங்க சார்? சார் பூர்வீகம் தெரியல தானுங்க. தென் மாவட்டத்துக்காரருக்கு இங்க என்ன சார்? எங்க ஊர்லயே நிறைய சமூக ஆர்வலர் இருக்காங்க சார். நிறைய நல்லதெல்லாம் செய்யறதுக்கு அந்த மாதிரி வருது அவங்க. இல்ல இப்ப இங்க ஆடிட்டோரியம் வரதுனால அவருக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆளு எங்கேயே இருக்கிறான்னு சொன்னா அப்படி அவருக்கு என்ன பிரச்சனை? இப்ப நாங்க ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கெல்லாம் அது வேணும்னு தான் நாங்க வச்சுட்டு இருக்கோம். அவருக்கு என்ன சார்? ஒரு மண் எடுக்கணும் இவ்வளவு பேச வரீங்க குழி தோண்டணும். அரவாசி சும்மா ஒரு அடி 1.5 அடி தான் தோண்ட முடியும். அதுக்கு மேல தோண்ட முடியாது. 1.5 அடி நாய் வந்து பறிச்சு எடுக்கும். 1.5 அடியில சவத்தை போட்டு பதிச்சுட்டு வந்துருவோம். 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நாய் பறிச்சிருக்கு. அந்த மாதிரிதான் இருக்குது. அதனால எங்களுக்கு இது வேணுங்கிறதுனாலதான் நாங்க பண்ணிட்டு. அவங்க யாரு எந்த ஊருக்காரங்கன்னே தெரியாது. இங்க வந்து அவங்க ஊர்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுங்க. நாங்க கேட்க மாட்டோம். அவங்க ஊர்ல ஏதாவது பண்ணிட்டு அவங்க ஊர்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். இது எங்க ஊர், எங்களுக்கு வேணும், நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட கேட்டு எங்கனால பண்ண முடியாது ஈசா கிட்ட சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து ஏன் தடுக்கிற? எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க வந்து நீ ஏன் தடுக்கிறாங்க இப்ப எங்க கேள்வி. இங்க தோட்டம் இல்ல சார். நான் ஒரே ஒரு கேள்வி. சம்மதப்பட்ட மனுக்காக நாங்க வந்து இங்க எங்க தோட்டம் இருக்குதுன்னு எட்டி குதிச்சு எல்லாரும் வந்தாங்க. இதுல ஒருத்தருனால சம்மதப்பட்டிருக்காங்க. அந்த ஒருத்தருக்கு அங்க வந்தவங்க ஒருத்தருக்காக ஏதாவது இடம் இருக்குதா, தோட்டம் இல்ல ஒரு சென்ட் இடம் இருக்குதான்னு கேளுங்க. ஒருத்தருக்காக இருக்குதான்னு கேளுங்க. நாங்க எல்லாமே காட்டுறோம். எங்களுக்கு இந்த ஊர்ல எல்லாமே இருக்கு. எல்லாமே காட்டுறோம். அந்த வந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க. ஒருத்தருக்கு ஒரு சென்ட் இடம் இருக்குதான்னு சொல்லுங்க, காட்ட சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோங்க. அவங்களுக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டோம். இப்ப வந்தவங்க யாரோ ஒருத்தர் வர சொல்லுங்க. ஒருத்தர் இது உண்மையை போடுங்க. உண்மையை போடுங்க. நீங்க ஆத்த தாண்டி போகணும் 3 கிலோமீட்டருங்க. இவங்க எத்தனை 3 கிலோமீட்டர் போகணுங்க. இவங்க போற சுடுகாடு இப்பவே கொண்டு போய் காட்டுவோம். பண்ணி நுழைவாய் மாதிரி இருக்குது. அதுல சவத்தை இழுத்துட்டு போய் புதைக்கணும். சுடுகாடு உங்களுக்கு அரசாங்கம் வந்து எதுவுமே பண்ணலைங்க. பஞ்சாயத்துல சொல்லி அதை சுத்தம் பண்ணி குடுக்கலீங்க. பண்ணி நுழைவாயில மட்டும் இழுத்துட்டு போகணும். இல்ல அரசாங்கம் ஒரு 3 சென்ட் கொடுத்திருக்குது. அத குழி தோண்ட 1.5 அடிக்கு மேல தோண்ட முடியாது. 10,000 கேக்குறாங்க. அப்படிதான் இருக்கு. அப்புறம் அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு 5,000. இந்த 15,000 கொடுக்கறதுக்கு மக்கள் கிட்ட காசு இருக்கு. ஒரு ஜல்லிக்காரங்க தோண்ட சோடு கட்டிதே அவன் குழியில நின்னுக்குவா. நம்ம தண்ணி டம்ளர் ஊத்தி தண்ணி மிக்ஸ் பண்ணி அவன் கையில குடுக்கணும். குடிச்சிட்டு அப்புறம் தோண்டுவான். நம்ம பக்கத்தால நின்று அதெல்லாம் செஞ்சாதான் அவன் குழி தோண்டுவான். இதெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க. அதாவது குழி தோன்ற வந்தான்னா அவனுக்கு டம்ளர் ஊத்தி தண்ணி மிக்ஸ் பண்ணி கரெக்டா மிக்ஸ் பண்ணி இந்த குடிசாமின்னு கொடுக்குவாங்க. வாங்கி குடிச்சிட்டா தான் அவன் குழி தோண்டுவான். நம்ம போய் ஸ்டூடெண்ட்ல போய் நம்ம குழி தோண்ட முடியாது. அவங்க தான் தோண்டணும். அது ஒரு ரூல்ஸ் பட்டிகாட்டுல இருக்குது. ஆனா இப்ப காலகாலமா இது எங்க இப்போ உங்களுக்கு எங்க இங்கதான் பக்கத்துல தான் இருக்குங்க. இந்த பக்கம் தான் இருக்குது. அதுல வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. கேட்டிருக்கோம் சார். அதுவும் கூட அங்கதான் வைக்கிறதுக்காக கேட்டுதுங்க. அந்த இடம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு கேஸ்ல இருக்கு. முடிஞ்சுன்னா ஃப்ரீயாவே குடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த இடம் ஃப்ரீயா குடுக்குறாங்க. இந்த ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம்னு நாங்க கலெக்ட் அதுவும் சொல்லிருக்காங்க. அதாவது அந்த இடம் பிரச்சனை முடிய வரைக்கும், அந்த சுடுகாட்டுல இடம் பிரச்சனை முடிய வரைக்கும் இங்க இருக்கட்டும். பிரச்சனை அது எப்ப முடியும்? ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருக்குது. எப்ப முடியும் தெரியாது. நான் கேக்குறேங்க. சம்பந்தப்பட்ட நபர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர் என்ன சொன்னாருன்னா, கிரிமட்டேரியம் அவங்க அமைக்கிட்ட எங்களுக்கு அந்த இது இல்ல, ஆனா தகுந்த அரசாங்கத்தினுடைய இது பிரகாரம் நடக்குது, அனுமதியோட நடக்குன்னு இவரே மனு கொடுத்திருந்தாருங்க. அப்ப கலெக்டர் கூப்பிட்டு எங்களை எல்லாம் பேசினாரு. அது 2 தரப்பாரையும் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல அங்கே அமைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இடையூறு இல்லையான்னு கேட்டார். எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. அதை மீறி இவங்க வழக்காடு மன்றம் இவங்க தான் போயிருக்காங்க. வழக்காடு மன்றத்தில் 12ஆம் தேதி நேற்று நாங்கள் வந்து எங்களையும் அந்த மனுவில் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு பின்னாடி நிலுவையில் இருக்கிறப்ப எதுக்கு சார் இங்கே வர்றாங்க? தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு வரலாம்ல சார். அப்ப அவங்க தான் எங்க இடத்துக்கு வந்து தகராறு பண்ண வந்திருக்காங்களே ஒழிய நாங்க யாரும் அவங்க இடத்த தேடி போகல சார். சரிங்க, இது வந்து நம்ம இந்த நாய் எந்த நாயும் அதை பத்தி பேச அதுக்கு இவருக்கு இல்ல. நான் சரி கட்டணம் கட்டியாச்சு. ஒரு கட்டணம் இல்லக்கா நல்லது எனக்கா நம்மளுக்கு எல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்து எவனக்கா குழி தோண்ட வர்றேன்? வரமாட்டாங்க.
ஐயோ இப்பதான் 5,000 வாங்கி கொடுக்குறோம். அப்ப பாதி குழியோட விட்டுட்டு போயிடுறானுங்க. வாரம் வண்டிங்கிறது ஆகுது. 5,000 ரூபாய் மூணு நமக்கு தானே அந்த கஷ்டம், நமக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். இப்ப நான் வந்து மனசார அவங்க சொல்லல இவன் வம்பு இல்லாத நான் என்னங்கிறேன்னா இவர் தனிப்பட்ட பிரச்சனைகள் நம்மள பேச்சு. ஆமா ஆமா அது நம்மளுக்குள்ள அதை விட்டு போட்டு இத்தனை பேருக்கு கவி இவன் கூப்பிட்டு இறக்கம் இல்லக்கா இவன் யாருக்கு அந்த காமராஜ் காமராஜ் ஜி நீங்க என் கூட வாங்க. காமராஜ் மேல எஃப்ஐஆர் போடல கேள்வி கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவன் யாருங்க? முதல்ல அவன் யாரு?